வணக்கம். உங்க வீட்ல இருக்கும்போது சில சமயம் விவரிக்கவே முடியாத ஒரு அமைதி இல்லனா ஒரு தெய்வீக சக்தி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அந்த உணர்வு தான் நம்மள அறியாமலேயே ஆன்மீகத்தை நோக்கி இழுக்கும். இன்னைக்கு அந்த மகாதேவன், அந்த சிவன் உங்க வீட்ல இருக்காருன்னு சொல்ற 6 சின்ன சின்ன அறிகுறிகளை பத்தி தான் நாம பார்க்க போறோம். ஒரு நிமிஷம். இந்த கேள்வியை நீங்களே உங்களுக்குள்ள கேட்டு பாருங்களேன். சில நேரங்கள்ல சாதாரணமா நம்ம பார்க்குற விஷயங்களுக்கு பின்னாடி கூட பெரிய அர்த்தம் ஒளிஞ்சிருக்கும். அந்த தெய்வீக ஆற்றல் உங்க வீட்ல இருக்கா? வாங்க அந்த அறிகுறிகளை வச்சு இதை தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க முதல் 3 அறிகுறிகள் என்னென்னன்னு பாத்திரலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே நுட்பமானது. நாம கொஞ்சம் கவனிச்சா மட்டும்தான் இதெல்லாம் உணர முடியும். முதல்ல வர்றது நம்மளோட வாசனை உணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதாவது எந்த ஒரு காரணமுமே இல்லாம திடீர்னு உங்க வீட்டுக்குள்ள ஒரு புனிதமான தெய்வீகமான வாசனை வீசும். அது விபூதியோட வாசனையா இருக்கலாம், இல்லனா கற்பூரம் சாம்பிராணி பத்த வச்ச மாதிரி ஒரு வாசனையா இருக்கலாம். ஆனா இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த வாசனை எங்கிருந்து வருதுன்னு உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. பூஜை ரூம்ல இருந்து தான் வருதான்னு பார்த்தா அங்க ஒன்னும் இருக்காது. வீட்ல எங்க வேணும்னாலும் இந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கலாம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த இடத்துல ஒரு தூய்மையும் ஒரு தெய்வீக சக்தியும் இருக்குன்றதுக்கான ஒரு தெளிவான சைன் தான் இது. அடுத்தது 2வது அறிகுறி. இது நம்ம காதுகள், அதாவது நம்ம கேக்குற திறனோட சம்பந்தப்பட்டது. வீடு ரொம்ப அமைதியா இருக்கிறப்போ எங்கிருந்தோ ரொம்ப மெல்லிசா ஒரு தெய்வீகமான சத்தம் கேட்ட மாதிரி இருக்கா? அதுதான் இந்த 2வது அறிகுறி. எப்படின்னா, கோயில் மணி ஓசை மாதிரி ரொம்ப மென்மையா கேட்கலாம், இல்லனா சிவனோட உடுக்க சத்தம் மாதிரி ஒரு தாளத்தோடு கூட கேட்கலாம். இது சும்மா காத்துல வர சத்தம் இல்ல, இது பிரபஞ்சத்தோட ஒரு மெல்லிய இசை மாதிரி. உங்க கவனத்தை வெளியிருந்து உள்ள திருப்புறதுக்காக ஒரு தெய்வீக அழைப்பு மண்ணினே சொல்லலாம். அடுத்த 3வது அறிகுறி. இது நம்மளோட உணர்வுகள் சம்பந்தப்பட்டது. சொல்லப்போனா இது ஒரு ஆழமான நிசப்தம். சும்மா அமைதியா இருக்கிறதில்ல, ஒரு நிறைவான ஆழமான ஒரு நிசப்தம் சொல்லலாம். திடீர்னு பாத்தீங்கன்னா உங்க மனசுல இருக்கிற எல்லா கவலையும் பாரமும் ஒரு செகண்ட்ல காணாம போயிடும். அந்த இடமே ரொம்ப சாந்தமா ஒரு அமைதியான சூழலுக்கு மாறிடும். ஏதோ ஒரு பாதுகாப்பு கவசம் நம்மள சுத்தி இருக்கிற மாதிரி ஒரு இதமான ஃபீல் வரும். இது சும்மா நம்மளோட மூட் ஸ்விங் இல்ல, அந்த இடத்தோட வைப்ரேஷனே மாறுறத நீங்களே உணர்வீங்க. இக்காட்டோலே சொன்ன மாதிரி இந்த அறிகுறிகளெல்லாம் நம்ம உணரணும்னா முதல்ல நமக்கு தேவை ஒரு விழிப்புணர்வு. நம்ம மனசு அமைதியா இருந்து நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு நாம கவனிக்க ஆரம்பிக்கும் போதுதான் இந்த மாதிரி தெய்வீக தொடர்புகளை நம்மால புரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க நம்ம பயணத்துல அடுத்த கட்டத்துக்கு போலாம். இப்ப பார்க்க போற அடுத்த 3 அறிகுறிகளும் இன்னும் கொஞ்சம் ஆழமானவ, ரொம்ப பர்சனலான அனுபவங்களா கூட இருக்கலாம். 4வது அறிகுறி. இது நம்ம பார்வை சம்பந்தப்பட்டது. அதாவது குறியீட்ட தரிசனங்கள். இது ஒன்னும் பெருசா பிரம்மாண்டமான காட்சியெல்லாம் இல்ல. ரொம்ப சிம்பிளான சாதாரணமான விஷயங்கள்ல நமக்கு தெய்வீக சின்னங்கள் தெரியறது தான் இது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வானத்துல இருக்கிற மேகக்கூட்டத்துல ஒரு திரிசூலம் மாதிரி தெரியலாம், இல்லனா உங்க வீட்டு செவத்துல விழுகிற நிழல்ல ஒரு பிறை நிலா வடிவம் தெரியலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன தரிசனங்கள் இருக்கு இல்லையா, இது கடவுள் நம்ம கூட பேச முயற்சி பண்ற ஒரு அழகான மொழி மாதிரி. ஒரு செகண்ட் தான் தெரியும், ஆனா மனசுல ஆழமா பதிஞ்சிடும். அடுத்து 5வது அறிகுறி. இது நம்மள சுத்தி இருக்கிற உயிரினங்கள் மூலமா நமக்கு கிடைக்கிற ஒரு சைன். ஆமாங்க, விலங்குகளின் தூது. சில குறிப்பிட்ட விலங்குகள், அதாவது சிவபெருமானோட தொடர்புடைய விலங்குகள் உங்க வீட்டு பக்கத்துல வர்றது ஒரு முக்கியமான அறிகுறிதான். இப்ப ஒரு காளை மாடு, அதாவது நந்தி, ரொம்ப அமைதியா உங்க வீட்டு வாசல்ல நின்னுட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லனா எதிர்பாராத விதமா ஒரு பாம்பு யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ணாம உங்க கண்ணுல படுது. இந்த உயிரினங்கள் ரொம்ப சாந்தமா, கொஞ்சம் கூட பயமில்லாம இருக்கும். இது பார்க்கும்போது உங்களுக்கு இது சும்மா யதார்த்தமா நடக்கல, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு தோணும். சரி, இப்ப கடைசியா 6வது அறிகுறிக்கு வந்தாச்சு. இது முழுக்க முழுக்க ஒரு உள் உணர்வு. என்னன்னா, ஒரு பாதுகாப்பு வெப்பம். அதாவது உங்கள சுத்தி ஒரு இதமான கதகதப்பையும் ஒரு பாதுகாப்பான உணர்வையும் ஃபீல் பண்றது. குறிப்பா நீங்க ரொம்ப மனக்கஷ்டத்துல இருக்கும்போது, இல்ல சோகமா இருக்கும்போது, நான் தனியா இல்ல, ஏதோ ஒரு சக்தி என்னை காப்பாத்துதுன்னு ஒரு ஆழமான நம்பிக்கை வரும். கண்ணுக்கு தெரியாத ஒரு போர்வை உங்கள அணைச்சு ஆறுதல் சொல்ற மாதிரி இருக்கும். இது சிவனோட பிரசன்னத்துக்கான ஒரு மிக உறுதியான அறிகுறி. ஓகே, இப்ப நம்ம இந்த 6 அறிகுறிகளையும் பார்த்துட்டோம். ஆனா சும்மா இந்த லிஸ்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. இது எல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன சொல்ல வருது அதை புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். வாங்க ஒரு தடவை திருப்பி பாத்திரலாம். முதல்ல புனிதமான நறுமணம், 2வது தெய்வீக ஒலி, 3வது ஆழ்ந்த நிசப்தம், 4வது குறியீட்டு தரிசனங்கள்,
5வது விலங்குகளின் தூது, 6வது அந்த பாதுகாப்பு வெப்பம். இது எல்லாமே என்னன்னா அந்த தெய்வீக சக்தி நம்ம கூட கனெக்ட் பண்ண முயற்சி பண்ற வேற வேற வழிகள் தான். கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், இந்த அறிகுறிகளை எல்லாம் நீங்க தேடிக்கிட்டு இருக்கிறத விட உங்க மனசுல இருக்கிற நம்பிக்கை தான் ரொம்ப பவர்ஃபுல். என் வீட்ல தெய்வம் இருக்குன்னு நீங்க ஆழமா நம்ப ஆரம்பிச்சாலே போதும், அந்த உணர்வே உண்மையாயிடும். சோ அசல் கேள்வி என்னன்னா, நீங்க எதை உணர விரும்புறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.